எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். நெறைய பேர் வந்து வெப்சைட் பண்ணும்போது நெறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ, அவங்களுக்கு ஏன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ற பிஸ்னஸ்னால அவங்க நெறைய டவுட்ஸ் வரும். ஸோ, நெறைய டவுட்ஸ் வரும்போது அவங்களுக்கு மேஜரா கொஸ்டின் பண்ற திங்ஸ் என்னன்னா, எங்க வெப்சைட் பண்ணணும்? ஸோ, இந்த மாரி திங்ஸ் நெறைய வருது. என்ன வெப்சைட் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? எந்த கோடிங்ல பண்ணணும்? அந்த மாரி நெறைய இருக்கு. இப்போ நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வெண்டார சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபுல் டேட்டா வந்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ரிலவெண்ட்டா இதில கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இவங்க வந்து எவ்வளோ வருஷமா இருக்காங்க? டைரக்ட்டா விசிட் டூ ஆஃபீஸ். அவங்க ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவங்க ஜென்யூனா இருக்காங்களா? இல்லையான்ட்டு. ஸோ நம்ம விசிட் பண்ணாம டைரக்ட்டா நம்ம ஆன்லைன்லேயே பண்ணும்போது எனக்கு நெறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி, "இல்ல சார் நம்ம வந்து தெரியாம பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு." ஸோ இந்த மாரி சினாரியோ நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கான ஸ்டடி பண்ணுங்க. அந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு உங்க சூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியில யார் இருக்காங்க டாப்ல. அவங்களோட சைட் எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கங்க. கோ த்ரூ பண்ணிட்டு எந்த வெண்டார சூஸ் பண்றீங்க? ஒரு 10 வெண்டார் எடுத்துக்கங்க. 10 வெண்டாரோட ரிவ்யூஸ் பாருங்க. எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஃபில்டர் பண்ணும்போது ஒரு 3 வெண்டார சூஸ் பண்ணுவீங்க. 3 வெண்டார்ட்ட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ 3 வெண்டார்ட்ட உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸ் குடுக்குறாங்க? என்ன கோடிங் பண்றாங்க? இந்த இண்டஸ்ட்ரியில அவங்க பண்ணியிருக்காங்களா? அத ஃபில்டர் பண்ணுங்க. அத ஃபில்டர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட குடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் ஐடியாஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும். ஸோ ஃபியூச்சர்ல உங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி எனக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த மாரி சினாரியோவுக்கு எனக்கு வந்து டிபி பண்ணுங்க. நான் உங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்ட் அப் பண்ற பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சில டவுட்ஸ் இருக்கும். எந்தெந்த பிசினஸ் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு மாரி உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாரி மிஷினரி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ அக்கவுண்ட்ஸ் அந்த மாரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இருக்கும். எல்லாருமே ஸ்டடி பண்ணுங்க. எல்லா வெண்டாரையும் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எஸ்இஓ பேஸ்டு பண்ண போறீங்களா? இல்ல ப்ரொஃபைல் பேஸ்டு பண்ண போறீங்களா? இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டு பண்ண போறீங்களா? இது எல்லாமே நீங்க ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, ஈஸியா எந்த வெண்டர்ட்ட நீங்க குடுத்தாலும் ஈஸியா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ் வெப்சைட். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மாரி பேஜஸ் பண்ணணும், இதெல்லாமே நீங்க ஃபியூச்சர்ல நீங்க மைண்ட் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வெண்டார் எப்படி சூஸ் பண்ணணும், அந்த வெண்டாரை சூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட டொமைன் நேம், எப்போ அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்தாங்க, அவங்களோட பயோடேட்டாஸ் எப்படி இருக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபீஸ் இருக்கா இல்லையா, டைரக்டா வந்து நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மாட்டிடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெல் எஜுகேட்டடா இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த வெண்டாரை சூஸ் பண்ணி உங்களோட பிராண்டிங், உங்களோட கம்பெனி அவங்கள்ட்ட நம்பிக்கையா கொடுக்கலாம். அப்பதான் நீங்களும் டெவலப் ஆக முடியும், அவங்களும் உங்களை டெவலப் பண்ணி விடுவாங்க. சரியா? இதெல்லாமே மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்கமிங் நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? தேங்க்யூ.